மனிதா, நீ உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைத்தால் உன் பசிக்கு மற்றவர் உணவாக வேண்டும் என்பது விதி. அல்லது மற்றவர் வாழட்டும் என்று நீ இருந்தால் அவர்கள் பசிக்கு நீ விருந்தாக வேண்டும் என்பதே இயற்கை செய்த சதி. இதில் இரண்டுமே வேண்டாம் என்று நீ வாழ்வை துறந்தால் விதியும் சதியும் உன்னை ஆக்கிவிடும் அதோ கதி. இப்போது சொல், நீ எந்த நிலையில் இருக்கின்றாய்? அதில் எது வேண்டும் என்று நினைக்கின்றாய்? எதுவானாலும் பிறந்தவர் இறப்பதும் இறந்தவர் பிறப்பதும் இரவு பகலாக உறங்கி விழிப்பதைப் போல, விழித்து உறங்குவதைப் போல தொடரும் என்ற போது, கொடுத்ததை கொடுத்தவன் வாங்கிட பிறக்க வேண்டும், வழங்கியதை வாங்கியவன் கொடுத்திட பிறவி எடுக்க வேண்டும். அதில் கொடுப்பதும் எடுப்பதும் இல்லாதவரே பிறவியை கடக்கப்பட்டில்லா இறைவனை பற்றி கிடக்க வேண்டும். அதற்காகத்தான் திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லிவிட்டு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லுகின்றார்.